உருவ வழிபாட்டில் வாசி தத்துவம். முறையாக வாசி இயங்கினால் இந்த பேரண்டமே நம்முள் தெரியும். எல்லா கோயில்களும் அதன் அடிப்படையிலே தான் இயங்குகின்றது. இதை உணர்ந்து வழிபட்டால் பலனுண்டு. சரி, வாருங்கள் உருவ தத்துவத்தை முழுமையாக அறிவோம். தமிழ் கடவுள் முருகனின் வாசி தத்துவத்தை காண்போம். திருவிளையாடல் புராணம் உலகறிந்த ஒன்று. பார்வதி தாய் தன் அழுக்கினால் உருவாக்கிய குழந்தையான பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது? சிவன் பார்வதி என்ற தாய் தகப்பனை சுற்றி வந்து கிடைத்தது என்பார்கள். அதன் உண்மை தத்துவம் யாதெனில், தாய் என்பது சந்திரகலை, தந்தை என்பது சூரிய கலையாகும். இந்த இரண்டுமான வாசி கலையை கொண்டு ஞானம் பெற்றார் பிள்ளையார் என்பதே அதன் தத்துவம். அதையே வலம்புரி விநாயகர் துதிக்கை வலதுபுறமும் மற்றும் இடம்புரி விநாயகரின் துதிக்கை இடதுபுறமும் இருப்பதை காணலாம். இடம்புரி என்னும் சந்திரகலை ஞானத்தையும் வலம்புரி என்னும் சூரியகலை போகத்தையும் அளிக்க வல்லது என்பதுதான் தத்துவம். அப்படியல்லாமல் மயில் மீது ஏறி ஊர் சுற்றி வந்த முருகனுக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்பதுதான் அதன் உண்மை தத்துவமாகும். அது மயில் அல்ல, மையல் என்பதே உண்மை. மையல் என்பது ஒரு இடத்தில் நிற்காத நிலையாகும். அதாவது காமம், குரோதம், கர்வம், ஆணவம் என எல்லாம் கொண்டதுதான் மையல் ஆகும். முருகன் அந்த மையல் கொண்டு உலகத்தை சுற்றி வந்ததால் அவருக்கு அப்போது ஞானம் கிட்டவில்லை என்பதுதான் அதனின் விளக்கமாகும். அந்த தத்துவத்தை பிள்ளையார் மூலம் அறிந்த முருகன் எல்லாம் துறந்துவிட்டு ஆண்டி கோலத்தில் பழையனூர் என்று சொல்லக்கூடிய பழனிக்கு வந்து அமர்ந்தார். அங்கு தவக்கோலத்தில் கோவணத்துடன் அமர்ந்ததால்தான் ஞானம் பெற்றார். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாங்கி செல்லுவது புத்தகத்தை அல்ல, 1000 சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.